ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 18 அடிக்கு 27 அடி அளவில் நார்த் ஃபேஸிங், அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்க. ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 BHK, அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறோம். இந்த பிளானில் டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 495 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். இந்த பிளானில் வந்து தெற்கு பகுதி இங்கே வரும், வடக்கு இங்கே வரும், மேற்கு இங்கே வந்துடும், கிழக்கு இங்கே வந்துடும். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் 5 கேல் சைஸில். மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சிட் அவுட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிட் அவுட்டை கிடைக்கும். சிட் அவுட் தாண்டி மெயின் டோர் வழியாக உள்ளே போகும்போது நமக்கு வந்து ஒரு ஹால் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ஹால் வரும். அடுத்து ஹால் வழியாக போகும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 4.5 கேல் சைஸில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஓப்பன் வழி உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து கிச்சன் வந்துடும். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வந்து கிச்சனாக வந்துடும். அது கிச்சன் வந்து ரைட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து இங்கே ஒரு 2.5 கேல் சைஸில் ஒரு UPVC டோர் வரும். இந்த டோர் வழியாக உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்டோர் ரூம் வந்துடும். ஸோ இந்த கிச்சனுக்கான ஸ்டோர் ரூம் பார்த்திங்கன்னா வந்து பக்கத்துலேயே வர மாதிரி இருக்குது. அடுத்து ஹால் வந்து ரைட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து ஒரு 3 கேல் சைஸில் ஒரு டோர் போட்டு அது வழியாக உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து பெட்ரூம் வந்துடும். இங்கே பெட்ரூம் வந்துடும். அடுத்து பெட்ரூம் ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து இங்கே ஒரு டோர் போட்டு, அதாவது 2.5 கேல் சைஸில் ஒரு UPVC டோர் வழியாக போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து டாய்லெட் ஏரியா வந்துடும். இந்த பிளானுக்கு கூட விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து 2 விண்டோ பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ அதாவது இங்கே கிழக்கு சவுத்தில் இங்கே ஒரு விண்டோ, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ வந்துடும். அடுத்தது கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா வந்து 3க்கு 3 சைஸில் இங்கே ஒரு விண்டோ வந்துடும் கிழக்கு சவுத்தில். அடுத்து ஸ்டோர் ரூமுக்கு நம்ம எந்த விண்டோஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணல. அடுத்து பெட்ரூமில் பார்த்திங்கன்னா வந்து இந்த டோருக்கு நியர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வரும், இங்கே ஒரு விண்டோ. அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு வெண்டிலேட்டர் வர மாதிரி இருக்கும். வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து சிட் அவுட் பார்த்திங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர், வடகிழக்கு பகுதியான ஈசானி மூலையில் வந்துடுச்சு. ஹாலுமே பார்த்திங்கன்னா ஈசானி மூலை ஒட்டி வர வந்துடுச்சு. அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து தென்கிழக்கு மூலை, அதாவது அக்னி மூலையில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் போட்டாச்சு. அடுத்து குபேர மூலை, அதாவது தென்மேற்கு மூலையில் வந்து நம்ம வந்து பெட்ரூம் போட்டாச்சு. அடுத்து டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட் கார்னர், அதாவது வடமேற்கு மூலையான வாயு மூலையை வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டேர் கேஸ், அதாவது மாடிப்படியுமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி வடமேற்கு மூலையான வாயு மூலையில் வந்து ப்ரொவைட் பண்ணிச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளானுக்குடைய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். செட் அவுட் பொறுத்த வரைக்கும் 6 அடிக்கு 8 அடி வர மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 6 அடிக்கு 8 அடி, 6.5, இது பார்த்திங்கன்னா 8 அடி வர மாதிரி இருக்கும். 6 லேண்டிங் போட்டு அதுக்கு ஈக்குவலாக போகிற மாதிரி இருக்கும். அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து 10.5 அடிக்கு 6 அடி வர மாதிரி இருக்கும். அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா 8 அடிக்கு 6 அடி வர மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்டோர் ரூம் பார்த்திங்கன்னா வந்து 4க்கு 10 ஒரு நீளமான ஸ்டோர் ரூமாக கிடைக்கும். அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து 10க்கு 10 காம்பேக்டான ஒரு சின்ன பெட்ரூம் மாற்ற இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 அடிக்கு 10 அடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். டோட்டலாக வந்து நீளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெற்கு வடக்கு வந்து ஒரு 27 அடி 6 இன்ச் வர மாதிரி இருக்கும். அடுத்து கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து 18 அடி வர மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து 495 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது, அதாவது 1.13 சென்ட் வர மாதிரி இருக்கும். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.